ஏன்னா நான் as a சிங்கிள் மதர், நான் வீட்டை பார்க்கணும், என் பையனுடைய விஷயங்களை பார்க்கணும், நான் என்னுடைய ப்ரொஃபஷனை பார்க்கணும், என்னை பத்தின விஷயங்களை நான் பார்த்துக்கணும். அப்படின்ற போது ஜக்லிங் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ஞாபகம் வந்தது. இப்போ நம்ம அந்த ஒரு கோமாளி சர்க்கஸ்ல வந்து ஜகிள் பண்ணுவார் இல்லையா, 2 பந்தோட ஆரம்பிப்பாரு, அதுக்கப்புறம் 3வது பந்து, 4வது பந்து, 5வது பந்து அப்படின்னு எல்லாம் போயிடும். ஆனா வந்து எந்த பந்துமே கீழே விழாம அவரால் எப்படி ஜகிள் பண்ண முடியுது அப்படின்னு நீங்க அவங்களை கேட்டீங்கன்னா அவங்க ஒன்னே தான் அவங்க சொன்னாங்க, ஒரே ஒரு பால தான் என்னுடைய கண் இருக்கு, என் கைக்கு வர பால் கிட்ட தான் என்னுடைய கண் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நம்ம எந்த வேலையை எப்ப பண்றோமோ அதுல மட்டுமே நாம கான்சென்ட்ரேட்டடா இருக்கணும் அப்படின்றதுக்கு மிகப்பெரிய உதாரணம். ஏன்னா நான் ஷூட்டிங் போயிட்டேன்னா போன் எடுக்க மாட்டேன், போனுக்கு வந்து நிறைய போன் கால்ஸ் வரும், ஆனா என்னுடைய அசிஸ்டன்ட் உடைய நம்பர் கொடுத்துருவேன், எமர்ஜென்சினா மட்டும் எனக்கு கொடு. ஏன்னா அங்க போனதுக்கு அப்புறம் என்னுடைய வேலை ஆக்டரா நாங்க வந்து நிறைய கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியிருக்கும். அதை நம்மளால செய்ய முடியுதா இல்லையா அப்படின்றத பார்க்கும்போது தான் ஹவு டிஃபிகல்ட் இட் இஸ் டு கான்சென்ட்ரேட் ஆன் ஒன் அப்படின்றது. ஃபார் எவ்ரி டே எங்களுடைய கான்சென்ட்ரேஷனுடைய இது என்ன இருக்குன்னா 100% இருந்தால் தான் முடியும். இந்த மாதிரி பிசினஸ் டிப்ஸை உடனடியாக தெரிஞ்சுக்கணுமா? அப்போ டக்குன்னு ரிச்னஸ் கிரியேட்டர் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.